நம்ம ஐயா மயில்சாமி நேரத்துல ஐயா சிவன் வீரமுத்துவேல் எல்லாம் தாய்மொழியில் கற்றவங்க தான். ஆமா, இந்த கொள்ள பேச்சு பேசுறேன்னு வாங்க அண்ணே, அவன் அதுல கற்றவன் தான். இந்த மாதிரி ஜெர்மனியில போய் ரஷ்யால போய் நீ இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்ல வந்து மருத்துவமனைன்னு சொல்ல கொண்டே வருவான், உன்னையே கொண்டே வருவான். இனிமே எனக்கிட்ட வந்து எவனாவது இங்கிலீஷ் அதே மாதிரி கொண்டே வருவான் உன்னை. இங்கிலீஷை ஒரு பாட மொழியா படிச்சுக்க, ஒரு தொடர்பு மொழியா படிச்சுக்க, ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்க. ஆனால் தமிழ்ல தான் நீ படிக்கணும். உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு புவியியலை, உன்னாட்டு வரலாறை, உன்னாட்டு வேளாண்மையை நீ எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கிறாய்? ஆங்கிலம் கற்க வேளாம் என்பதில் அல்ல, ஆங்கிலத்திலே அனைத்தையும் கற்காதே. அதுதான். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு நீ அன்னதானம் செய்து பயனடைய முடியாது. என் உடன் பிறந்தவனே, பெற்றதாயை பட்டினி போட்டு அன்னதானம் செய்யாத. சீனாவில் அவன் மொழியெல்லாம் படிக்கிறான். இதான் அண்ணன் சொன்னதா, உன்னாட்டு அறிவியலை, உன்னாட்டு வரலாறை நீ எதுக்கடா இங்கிலீஷில் படிக்கிறாடே? இது நான் சொல்றத நம்முடைய தலைவன் தமிழீழ மண்ணில் சட்டத்தை, பொறியியலை, மருத்துவத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்தார். நான் அந்த புத்தகத்தை வடிவமைக்கிறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை, அவர் வச்ச புத்தகத்தை எடுத்துட்டு உனக்கு தந்துடுவேன். போங்க போங்க. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி. மனசுல ஏத்திக்க. அண்ணன் ஆங்கிலம் படிக்க வேணாம்னு சொல்லுது அப்படின்னு நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. நாங்கள் விரும்பினால் உலகில் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். இது எங்கள் மொழி கோட்பாடு. விளங்கிருச்சா? உலகின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. இந்தி விரும்பினாலும் கற்போம், பிரெஞ்சு விரும்பினாலும் கற்போம், டச்சு, ஸ்பானிஷ், எது லத்தீன் எது வேணாலும் கற்போம். ஆனால் எங்கள் மொழி கற்போம். தாய்மொழியை கற்றவன், புலமை பெற்றவன் உலகின் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் உலக வரலாற்று உண்மை, இதுதான் அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்காத. அன்னை தமிழ் படிக்க சொல்லுது, முதல்ல ஒழுங்கா தமிழை படி, அப்புறம் பார்க்கலாம். மற்றவனுக்கெல்லாம் தமிழ் மொழிடா, நமக்கு மொழி இல்லை. தமிழுக்கு முதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றாம் பாரு. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும், நனிபசு பொழிந்தன் பொழியும் பாலும், தன்னை நல்கிய குளிரின நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டிருக்கிறான் நம்ம தாத்தா. பார்த்துக்க. மற்றவனுக்கு தமிழ் பேச்சு மொழி, உனக்கு மூச்சு மொழி. தமிழ்நாட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. மற்ற மாதிரி முழங்க முடியாது. நம்ம மொழியை முழங்கணும்டா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். எப்படி? வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறா. மூச்சுரா. மற்றவனுக்கு பேச்சு, எனக்கு மூச்சு என் தமிழ். ஏன்? உலகில் முதலாக தோன்றிய இயற்கையின் மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்தவள் என் தாய் தமிழ். எல்லா மொழிகளையும் மனிதன் பேசினான், என் மொழியை என் இறைவன் பேசினான். மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்னா சிவபெருமானே தந்த தமிழ். இறையனாரும் என்பருவால் முருகவேலும் அகத்தியனும் கட்டி காத்த தமிழ் சமூகத்தில் தவழ்ந்த தமிழ். ஔவையின் தமிழல்லி முருகன் பருகிய தமிழ். நக்கீரனின் தமிழோடு சிவன் விளையாடிய தமிழடா உன் தமிழ், என் தமிழ், நம் தாய் தமிழ். அதை அழிய விடுவது ஆகுமா அடுக்குமா என்பதை அன்பு தம்பி தங்கையில் புரியணும். அன்னை தமிழ் மொழியை மீட்கணும்.